மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நாஞ்சில் விஜயன் அவர் மேலே வந்து சின்னத்திரை நடிகை வைஷு அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கமிஷனர் ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நாஞ்சில் விஜயனை சேர்த்து வைங்க, அவரை வந்து என் கூட பழையபடி பேச வைங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றிய ரீசன்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ விஷயத்துக்கு போகலாம். நம்ம சின்னத்திரை நடிகை வைஷு வந்து ஜிலனு ஒரு காதல் ஐஷு மாதிரி எனக்கு வந்து நாஞ்சில் விஜயன் கூட வாழணும், 100 வருஷம் வாழணும், அந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி செட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த மேரேஜை பண்ணி வச்சதே இந்த லேடி வைஷு தான் சொல்றாங்க, அவங்க டிரான்ஸ்ஃபர்மன். சோ இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா பழக்கம் இருந்திருக்கு. இதுல ஒரு ரீசெண்டா ஒரு 2-3 வருஷம் முன்னாடி அது வந்து செக்ஷுவல் பழக்கமா வந்து 2 பேரும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க ஒரு 3-4 இயர்ஸா. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நாஞ்சில் விஜயனுக்கு இவங்களே பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நாஞ்சில் விஜயனோட மாமியார் வந்து வைஷுவோட ஃப்ரெண்டு, தெரிஞ்சவங்க நல்லா. சோ அவங்களே நாஞ்சில் விஜயன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ அவருக்கு குழந்தை பிறந்து இப்போ சுமார் ஒரு 6 மாசம் ஆகுது. 6 மாசம் பேசலையாம் அவரு. ஃபேமிலியா அவர் வந்து அட்டாச் ஆயிட்டாரு. அதனால இந்த லேடியால ஏத்துக்க முடியல. அதான் இப்ப பிரச்சனையே நடக்குது. இப்போ நாஞ்சில் விஜயன் மேல இவங்க வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏன் கூட பழையபடி பேசணும் இவரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்? சோ இத பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாசிபிலிட்டி இல்ல சார். எப்படி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அந்த லேடி வந்து ஒரு மேரேஜ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாதம்பட்டி கதையெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு வந்து ஒரு குழந்தை கொடுத்துட்டாரு. அந்த லேடி இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என் ஹஸ்பண்டா அவர் வாழணும், நான் அவரோட செகண்ட் ஒய்ஃபா இருக்கணும், என் ஹஸ்பண்டை என்கிட்ட கொடுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இவங்க அந்த மேரேஜ் லெவலுக்கு கூட போகல. இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு இன்னும் வேணுங்கிறாங்க. அவங்களோட பேட்டிய பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களோட பேட்டியில எந்த விதத்திலயுமே அவரு நாஞ்சில் விஜயன் மூத்த ஒய்ஃபா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, அவருக்குன்னு தனி ஃபேமிலி இருக்கட்டும்ங்க, இப்போ எல்லாம் ஆண்கள் அப்படி இல்லையா என்ன, இருக்கலையா? சோ அதனால ஏன் கூட பழையபடி ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கு. இவங்க சொல்றதுலயே ஒரு முரண் இருக்குல்ல, தப்பு தானே இது? இவங்க வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமா பேசுறாங்க. இது வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு பிஹேவியரே இல்ல இது, ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன், எங்க காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீனேஜ் லவ், சைல்ட்ஹுட் லவ், காலேஜ் லவ்னு நிறைய லவ் இருக்கு. நம்ம யங் ஸ்டேஜ்ல உள்ள லவ் எல்லாம் பாருங்க, எல்லாரும் என்ன சேர்ந்துட்டா இருக்காங்க. அப்ப உள்ள லவ் எல்லாம் பிரிஞ்சு எடுத்து கல்யாணம் பண்ணி அவங்க ஃபேமிலியா இருக்கும்போது அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றது இல்ல. சோ இவங்க வந்து லவ் பண்ணிருக்காங்க. அவங்க லவ் எல்லாம் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களும் ஒரு நல்ல விதமா ஒரு லவ் பண்ணிருக்காங்க 2 பேருமே. சோ அதுல இருந்து இவருக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வச்சுட்டு திருப்பி அப்போ நாஞ்சில் விஜயனோட ஒய்ஃப் அவங்க நிலைமை இப்ப என்ன ஆகுறது, அந்த பிள்ளையோட நிலைமை என்ன ஆகுறது? அது எந்த ஒய்ஃப்ங்க ஒத்துக்கிடுவா? இப்போ நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன், ஆனா நீ என் கிட்ட வந்து பேசணும், என் கூட ஸ்டே பண்ண வரணும் அப்படின்னா எந்த ஒய்ஃப் விடுவா? அது நம்ம கல்ச்சரே மாத்திர மாதிரி இல்லாங்க இருக்கு. இது என்ன அமெரிக்கன் கல்ச்சரா? நம்ம இந்தியால இருக்கோம், அதுவும் குறிப்பிட்ட தமிழ்நாட்டுல இருக்கோம். நம்ம தமிழர்கள் பண்பாடே மாத்திர மாதிரிலாம் இருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி தான் நம்மளோட பண்பாடு கலாச்சாரம். ஆனா இப்ப அந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் விவாகரத்தாகி 4-5 கல்யாணம் பண்ணதான் செய்யறாங்க அடுத்தடுத்து. இப்ப இதுல இப்ப புது ட்ரெண்டா கொண்டு வராங்க. எப்படி, நீ கல்யாணம் பண்ணிட்டு இரு, ஆனா நான் என்ன வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கோ அப்படின்னு அந்த லேடி பேசுது. எனக்கு அதுலயே கொஞ்சம் இதா இருக்கு. இப்போ அவங்க வந்து விவாகரத்து பண்ணிட்டு என் கூட வாழ வரணும்னா அது வேற விஷயம். இவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க கிட்ட கல்யாணம் பண்ணி அவர் ஃபேமிலியா இருக்கட்டும், ஆனா என் கூட பழைய கான்டாக்ட் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இத நம்ம எந்த ஒரு இதுலயும் ஒதுக்க முடியாது இந்த கேஸ. அப்படியும் போக மாட்டேங்கிறாங்க, இப்படியும் போக மாட்டேங்கிறாங்க. இப்ப ஜாய் கிறிஸ்டல்டா என்ன சொல்றாங்க, நான் செட்டில்மெண்ட்டுக்கு போக மாட்டேன், எனக்கு அவரு வேணும், அவரு ப்ராப்பரா டிவோர்ஸ், ஆக்சுவலா லீகல் செப்பரேஷன்ல இருக்கேன்னு தான் அவரு வந்து வண்டி ஓட்டிருக்காரு இங்க. சோ அதனால லீகல் செப்பரேஷன் டிவோர்ஸ் வாங்கிட்டு என் கூட வர சொல்லுங்க, அந்த மாதிரி அந்த லேடி சொல்லுது. இவங்க வந்து ஃபேமிலியோட இருக்கட்டும், ஆனா என் கூட அப்பப்போ டச்ல இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கொஞ்சம் இதாதான் இருக்கு. சோ இதுல வந்து நாஞ்சில் விஜயன் வந்து பெரிய பிளே பண்ணிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன சொல்லி இருக்கணும், ஏமா எனக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆயிட்டு, இவ்வளவு நாளும் நம்ம லவ் பண்ணோம், சுத்தணும், வச்சோம்,
அதெல்லாம் எல்லாருக்கும் லைஃப்ல இருக்கிறதான். லவ் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது உலகத்துல. சோ அதுவும் இந்த காலத்துல ஒரு லவ் இல்ல, நிறைய லவ் இருக்கு எல்லாத்துக்கும். சோ அதனால இந்த மாதிரி எனக்கு ஃபேமிலி இருக்குமா, சோ அவளை வந்து நான் ஏமாத்த முடியாது, இவ்வளவு நாள் பழகிட்டோம், இனி வந்து நான் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் ஃபர்ஸ்டே ஒதுங்கி இருக்கணும். அந்த ஆளு என்ன பண்ணிருக்காரு, இந்த மாதிரி நான் அவ இருந்தாலும் உன்னையும் நான் வச்சுப்பேன், உன்னையும் நான் பாத்துப்பேன். அவர் வந்து இதுலயே வந்து சொல்லியிருக்காரு, அவங்க ஃபேமிலி இவங்க முன்னாடி எல்லாரும் ஒரு வீடு எடுத்தா ஒரு பெட்ரூம் வைஷுக்கு ஒரு பெட்ரூம் அங்க மாதிரி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? இந்த மாதிரி பேசுற அளவுக்கு அவரும் அப்போ அந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்காருன்னு தானே அர்த்தம். தப்பு பண்ணாம ஒரு பொண்ணு எப்படி சார் மீடியா வர முடியும்? ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம சொல்றாங்களா, நைட்டு 2 மணிக்கு வீடியோ கால் பண்ணிருக்காரு, எல்லாமே இருக்கு, அவங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்க போய் தான் மீடியா கமிஷனர் ஆபீஸ் வர வந்திருக்காங்க. ஃபேக் கம்ப்ளைண்ட்லாம் இப்போ உள்ளதெல்லாம் கொடுக்கலாம் முடியாது, ஏன்னா இப்போ டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாம் பயங்கரமா பேசுது கோர்ட்ல. சோ அதனால ப்ராப்பர் எவிடன்ஸ் இருந்தாதான் நம்ம கம்ப்ளைண்டே கொடுக்க முடியுது. சோ இதுல வந்து இப்போ நாஞ்சில் விஜயன் மேல கேஸ் போட பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஆனா ரேப் அப்படி எல்லாம் போட முடியாது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நான் என்ன சொல்ல வரேன், மிஞ்சி மிஞ்சி போனா என்ன போடுவாங்க? இல்ல இப்போ வந்து ரேப் வந்து இவங்க மேல ரேப் செக்ஷன்ஸ் வந்து இப்போ 376 வந்து ஓல்டு வந்து ஐபிசில 376 வைங்களேன். ஸோ 376 வந்து போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எப்படி இது ரேப்பா கன்சிடர் பண்ண முடியுமா? இதான் சொல்றல சார், இதை வந்து ரேப், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிலாம் போடுவாங்க, சீட்டிங் கூட போடுவாங்க. ஆனா இதுல வந்து ரேப்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, ஏன்னா அந்த லேடியே அந்த பப்ளிக் மீடியாலேயே கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ரேப் கேஸ் எல்லாம் போடலாம், ஆனா வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இந்த லேடியே இந்த மாதிரி பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நாங்க 2 பேரும் விரும்பணும், 11 வருஷமா தெரியும், இந்த மாதிரி விரும்பிதான் நாங்க ஒன்னா இருந்தோம், இப்பமும் என் கூட அவர் வந்து இருக்கணுங்க. அப்ப ரேப் பண்ணா ஒரு லேடி இப்படி பேசுமா? ரேப்னா என்ன சார்? அதாவது அவங்க விருப்பம் இல்லாம நம்ம பண்றதுதான் ரேப். விருப்பத்தோட பண்ணாலும் ரேப் கிடையாது, அது அடல்ட்ரியில வந்துரும். 2 பேரும் விருப்பப்பட்டு தானே பண்றாங்க. அது வந்து மியூச்சுவல்ல போயிரும், 2 பேருக்குமே விருப்பம் இருக்குன்னு. ஒருத்தவங்களோட விருப்பம் இல்லாம கெட்டின மனைவிய ஹஸ்பண்ட் வந்து போஸ்ட் பண்ணா கூட அது ரேப்ல வந்துரும். ஆனா ஒருத்தவங்களோட விருப்பத்தோட அவங்க யார இது பண்ணாலும் அது ரேப்ல வராது. இவங்க வந்து ரேப்னு சொல்லி மேக்சிமம் போடுவாங்க. சோ அத வந்து அவங்க ஈஸியா இது பண்ணிடுவாங்க ஆப்போனன்ட். அதுக்கப்புறம் என்ன வேற என்ன சீட்டிங்க பொறுத்தவரை அதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் வேணும். என்ன சீட்டிங் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணாங்க, இவங்க தானே கல்யாணம் பண்ணியே வச்சாங்க, அவங்களே பப்ளிக்கா அவங்களே பிரஸ் மீட்ல கொடுத்தாங்க. இந்த மீடியாலே எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா இது வந்து அவங்க ஒரு ஆப்போனன்ட் வந்து இப்போ நாஞ்சில் விஜயன் தரப்புல இருந்து எல்லாமே இந்த காரணங்களே எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும்ல, இவங்க இந்த மீடியாலேயே சொல்லிட்டாங்களே எல்லாமே. ஆக்சுவலா இது வந்து அவர் வந்து சேர்றதுக்கு சாத்தியம் கிடையாது, அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த லேடி ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு மனசுல, சோ அவன் பேர ஒரு நாத்திருவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் மீடியாவுக்கு வந்திருக்கு. ஏன்னா சேர்த்து வைக்கணும்னா அது வேற வழியில முயற்சி பண்ணிருக்கணும். அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு தான் கமிட்டி எல்லாமே இருக்கு, அவங்க போய் பேசியிருக்கணும், வச்சிருக்கணும், அப்படி மூவ் பண்ண பாத்துருக்கணும். 6 வருஷமா அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. கமிஷனர் ஆபீஸ் அவரு என்ன பண்ண முடியும்? எல்லாரும் அங்கங்க போய் ஒவ்வொரு பெட்டிஷனை நீட்டிட்டு நிக்கிறாங்க. நாட்டுல எவ்வளவு நடக்கு சார், இவங்க வேணும்னே போய் ஏமாந்துட்டு இவங்க ஒரு கல்யாணம். நான் என்ன சொல்றேன் சார், ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே 2 பக்கமும் வேவ் லென்த் கரெக்டா இருக்காது, ஒண்ணு போல இருக்காது. ஒருத்தங்களுக்கு ஹையா இருந்தா ஒருத்தங்களுக்கு லோவா இருக்கும், 2 பேருமே கரெக்டா மேனேஜ் பண்ண முடியாது. அதுவும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்பரா போகணும் அப்படின்னா மேரேஜ் ஆகாம வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் ப்ராப்பரா போகாது. கொஞ்ச நாள் அந்த ஆசை 60 மோகம் 30 மாதிரி கொஞ்ச நாள் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஃபிகரா பார்த்த உடனே அவங்க வந்து கண்டிப்பா இதை கட் பண்ணிட்டு போகதான் போறாங்க. ஜென்ஸோட சைக்காலஜி, லேடிஸுமே அப்படிதான், ஒருத்தனை விட ஒருத்தன் பெட்டரா இருந்தா அவங்க போகதான் செய்வாங்க. சோ எந்த அடிப்படையில நாஞ்சில் விஜயனை இவங்க நம்புனாங்க, அதுதான் என்னோட கொஸ்டின் மார்க். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன், ஒரு கல்யாணத்திலேயே இப்ப பாருங்க, மாதம்பட்டிய பாருங்க, ஏன் நாஞ்சில் விஜயனே பாருங்க, கல்யாணம் பண்ண ஒய்ஃபுக்கே துரோகம் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த ஒய்ஃபே கொஸ்டின் பண்ண முடியல இப்போலாம், கேட்டா ஆனா உனா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட தாலி கட்டின ஒய்ஃபே கொஸ்டின் பண்ண முடியாத அந்த சமூகத்துல நீங்க எந்த நம்பிக்கையில ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல வாரீங்க, அடல்ட்ரில வாரீங்க, யார நம்பி வாரீங்க? இல்ல இவங்க வந்து இந்த மீடியாலயே வந்து கொடுத்திருக்காங்க, இவ்வளவு நாள் இல்லாம இப்போ எதுக்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல்டாவை பார்த்துதான் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. சோ இது வந்து அப்போ ஜாய் கிறிஸ்டல்டாங்கிறவங்க கொடுத்தது ஒரு தவறான முன்னுதாரணமா எல்லாத்துக்குமே இருந்திருக்கா மேடம்? ஆமா, அப்படிதான் இருக்கு. அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்க.
நான் என்ன சொல்றேன், நீங்க அறியாமையால் பண்ண தப்புக்கு உரிமை என்ன எப்படி நீங்க கேட்க முடியும்? உங்களோட அறியாமை தானே இது. இல்ல இது அவங்க தெரிஞ்சுதானே பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஃபேமிலி இருக்குன்னு தெரியுது. இப்ப ஜாய் கிறிஸ்டல்டாவை பொறுத்த அளவுல மாதம்பட்டி ரங்கராஜ் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவர், டிவோர்ஸ் இன்னும் வாங்கல, எல்லாமே தெரியுது. தெரிஞ்சே இந்த மாதிரி அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து இன்னைக்கு எஸ்கலேட் பண்றாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த வைஷு இந்த லேடியுமே வந்து இவங்கதான் கல்யாணம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. தெரிஞ்சுட்டு குழந்தை பிறந்திருக்கு, அவர் ஒதுங்குறாரு. அப்படிங்கும் போது இவங்க இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. சோ இது வந்து எப்படி எடுத்துக்கிறது மேடம் இதெல்லாம்? அதாவது அவங்க வந்து முன்னுதாரணமா இருந்திருக்காங்க. யாரு? ஜாய் கிறிஸ்டல்டா. சோ அந்த லேடி வந்து எதனால இதா இருக்கு, அவங்களுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்திருக்காரு. அந்த பிள்ளையோட நிலைமை, ஏன்னா அந்த லேடி வந்து ஆல்ரெடி டிவோர்ஸ்டு. சோ அதனால இப்ப அதுக்கு மூத்த ஹஸ்பண்டுக்கு ஒரு பையன் இருக்கு, இவருக்கு நான் ஒரு பிள்ளை இருக்கு. சோ கண்டிப்பா அப்பாங்கிற ஒரு இனிஷியலுக்கு ஒரு ஆளு வேணும். ஸ்கூல்ல இனி எல்லா நல்லது கெட்டதுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு பார்க்க ஆளு வேணும். அந்த ஒரு அடிப்படையில அந்த லேடி அவரை வந்து தேடுது. இந்த லேடி வந்து ஆக்சுவலா இவங்க வந்து குழந்தை பெத்துக்க முடியாது, அது ஓகே. ஆனா இவங்க நினைச்சா குழந்தை எடுத்து வளர்க்கலாம். அதுவுமே இப்போ வந்து டிஸ்கஷன்ல தான் இருக்கு நம்ம லீகல் இதுல கோர்ட்ல. அது வந்து இன்னும் ஒரு தீர்வுக்கு வரல. ஆனா டிரான்ஸ்ஜெண்டர் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், அது நம்ம சட்டத்துல இடம் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட யூனிவர்சல் லாவே ஒரு ஆண் ஒரு பெண் திருமண பந்தமே ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில தான் நடக்கணும். இதுல வந்து டிரான்ஸ் உமனா மாறினாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மேல கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே இது டிரான்ஸ் மென்னா மாறினாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபீமேல கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவும் ப்ராப்பரா அவங்களுக்கு சர்டிபிகேட் இருக்கணும், அவங்க மாறுறதுக்கான சர்டிபிகேட் இருக்கணும். சரியா? அது மட்டும் இல்ல, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த மாதிரி நம்மளோட லைசன்ஸ் எல்லாமே அப்டேஷன் இருக்கணும். அவங்களோட நேம் வந்து முன்னாடி ஒரு ஆம்பளை நேம் இருந்திருக்கும், இப்ப அவங்க எந்த ஒரு பெண்மணியா மாறி இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வைஷு இருக்காங்கல்ல, அவங்களோட நேம் வைஷுன்னு அந்த சர்டிபிகேட்ஸ்ல எல்லாம் இருக்கணும், ப்ராப்பரா இருக்கணும். அது வந்து ஒரு எவிடன்ஸ். அதை வச்சு நீங்க வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவுமே நாஞ்சில் விஜயனை கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா நாஞ்சில் விஜயனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் கூட வாங்காம தான் இருக்காரு, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு ஒய்ஃப் கூட. இப்ப இந்த லேடி த்ரெட்டன் பண்ணி இந்த மாதிரி பண்ணி ஒருவேளை அவர் ஒய்ஃப டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாலுமே இந்த கல்யாணம் செல்லாது. எப்படின்னு கேக்குறீங்கன்னா, இது வந்து த்ரெட்டன் பண்ணி தான் இந்த மேரேஜ் நடக்குது. நம்மளோட சட்டத்துல ஒருத்தங்களை பயமுறுத்தியோ அச்சுறுத்தியோ மேரேஜ் பண்ணா அது வந்து வாய்டு அந்த மேரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அன்சவுண்ட் மைண்டு, இந்த மாதிரி த்ரெட்டன் பண்றது, இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணி ஏமாத்தி ஒரு கல்யாணம் பண்றது, இதெல்லாம் கல்யாணமே இல்லன்னு நம்ம சட்டத்துல ப்ரூவ் பண்ணிடலாம். சட்டப்படி கல்யாணத்துல செல்லாது இது. சோ அப்படி அவரை மிரட்டி உருட்டி பண்ணி வச்சா கூட இது கல்யாணம் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. பட் என்ன இருந்தாலும் இவங்க போராடிக்கிட்டு தான் இருக்கணும், கடைசி வரை போராடிட்டு இருக்க வேண்டியதான். நான் அதான் என்ன சொல்றேன், அதாவது ஒரு நார்மலான ஒரு லேடிக்கே ஒரு சஸ்டெயின் பண்ண முடியல ஒரு ரிலேஷன்ஷிப்ல. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறையவே இருக்கும். அதுவும் இப்போ நாஞ்சில் விஜயன் வந்து எந்த ஒரு அடிப்படையில போயிருக்காரு, அது வரைக்கும் கான்டாக்ட்ல இருந்தவரு. இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்து ஒரு 6 மாசம் ஆகுது, குழந்தை பிறந்தோட போயிட்டாருங்க. சோ அப்ப அந்த லேடிக்கு கூட கொஞ்சம், யாருக்கு நம்மளோட வைஷுக்கு கூட கொஞ்சம் தான் அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் வரும். எப்படின்னா நம்மளால குழந்தை கொடுக்க முடியல, அதனாலதான் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு கூட கொஞ்சம் வெக்ஸ் ஆகி இப்ப அவங்க ஏதோ பில்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ரொம்ப என்ன சொல்றது இருந்தாலும் மேம் எப்படியா வேணா இருக்கட்டும், இப்ப இந்த பொண்ணு வந்து ஏமாத்தப்பட்டிருக்குல்ல, அப்படிங்கும் போது இதுல வந்து நாஞ்சில் விஜயன் மேலையும் தப்பு இருக்குங்கிற மாதிரி தானே ஒரு கண்ணோட்டம் இருக்கு. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ எப்படினாலும் ஆக்சுவலா நாஞ்சில் விஜயன் மேல இப்போ சீட்டிங் கேஸ் போடலாம். அந்த ப்ரொடெக்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒரு இது இருக்கு, நமக்கு சட்டத்துல இடம் இருக்கு. அதுல உள்ள இதுபடி அவர் மேல கேஸ் போட்டா 7 years to 10 years வரை இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு அவருக்கு. சோ அந்த மாதிரி அடிப்படையில போட்டா இப்ப நாஞ்சில் விஜயனை கம்பி என்ன வைக்கலாம், அந்த மாதிரி ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேக் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என் கூட சேர்த்து வைங்க, நாங்க கல்யாணம் பண்ணணும், சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற பாசிபிலிட்டி வராது. அவரை வேணா அவர் பண்ண தப்புக்கு தண்டனைக்கு கம்பி என்ன வைக்கலாம் உள்ள, ஆனா இவங்க கூட சேர்றதுக்கு 100% பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஓகே. பட் இவங்க சொல்றது வந்து சாதாரணமா இவங்க சொல்றாங்க, என் கூட ஒரு பழையபடி பேசிக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. பட் அது நம்ம வந்து இதெல்லாம் இது பண்ண முடியாது சார். அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு, அவருக்குன்னு ஒரு ஒய்ஃப் குழந்தைன்னு ஆயிடுச்சு. அவரை புடிச்சு திருப்பி நீ என் கூட பேசணும் பழகணும்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா இப்போ வந்து எல்லாத்துக்குமே ரைட் டு பிரைவசி இருக்கு, ரைட் டு லிவ் இருக்கு, ஆர்டிகல்ல எல்லாத்துக்குமே அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ யாரையுமே நீ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வரணும், ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே போகணும்னு யாரையுமே வற்புறுத்த முடியாது, சட்டத்திலே இடம் கிடையாது. அதுவே ஒரு கிரைம், அப்படி பண்ணக்கூடாது யாரையுமே. இப்ப இந்த லேடி இப்ப அவரா மனசு வச்சு
எனக்கு அந்த ஒய்ஃபை பிடிக்கல, எனக்கு என்னோட பொண்டாட்டியை பிடிக்கல, நான் அவளை டிவோர்ஸ் பண்றேன், உன் கூட தான் நான் வாழுவேன் அப்படின்னு அவரா மனசு வச்சு வந்தா அது பிரச்சனை கிடையாது. இவங்களா த்ரெட்டன் பண்ணி போர்ஸ் பண்ணி கூப்பிட்டா அது தப்பு. அது அவரோட பேசிக் ரைட்ட வந்து தாக்குது. அதனால அவங்களோட விருப்பம் தான் சார். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது இல்லாம போகிறது யாரும் கம்பல் பண்ணி அவங்கள தக்க வச்சுக்க முடியாது. அதான் இப்ப உள்ள காலத்துல கரண்ட் பிரசன்ட் சிச்சுவேஷன் அதுதான். சோ எல்லாமே அதை புரிஞ்சுக்கணும். முக்கியமா இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அடல்ட்ரியில போறவங்க எல்லாம் முக்கியமா மெயினா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா கடைசி வரை நிலைக்காது. நீங்க ப்ராப்பரா ஒரு மேரேஜ்க்குள்ள போனீங்க, கண்டிப்பா அந்த ஒரு பாண்டேஜ்க்குள்ள போனாதான் உங்க லைஃப் என்ன சொல்ற எவர் லாஸ்டிங்கா இருக்கும். ஃபியூச்சர் வந்து நல்லாவே இருக்கும். இல்ல நீங்க இந்த மாதிரி அடல்ட்ரியில போயிட்டு இந்த மாதிரி இல்லீகல் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியா நினைச்சு வாழ்ந்துக்கலாம், இல்ல நீங்க எனக்கு 4 செவத்துக்குள்ள தாலி கட்டுங்க நம்ம வாழ்ந்துக்கலாம்னா இது கடைசியில இந்த மாதிரி பிரச்சனையில தான் வந்து முடியும். சட்டப்படி நடக்காத கல்யாணங்கள் எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனையில தான் முடியும். சோ அதனால லேடிஸ் நான் வந்து தயவு செய்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், தேவையில்லாம இந்த மாதிரி போய் உழாதீங்க யார் லைஃப்லயும். அது மாதிரி ஜென்ஸுமே கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இந்த மாதம்பட்டியா இருக்கட்டும், நாஞ்சில் விஜயனா இருக்கட்டும், விஜய் டிவில நல்லா ஃபேமஸான கேரக்டர்ஸ் 2 பேருமே. சோ நாஞ்சில் விஜயன்லாம் பொம்பளை கிட்ட போட்டாருன்னா பொம்பளை மாதிரியே இருப்பாரு. சோ அந்த ஸ்டைல்லாம் இப்ப எங்க இருந்து கத்துக்கிட்டாருன்னு நமக்கு இப்பதான் தெரியுது. சோ அந்த மாதிரி அவர் பக்காவா அந்த கேரக்டர் பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி நல்ல ஃபெமிலியரான ஆட்கள் வந்து ஏன் அப்படி டக்குன்னு டிராப்ல விழுறாங்க? ஏன் உங்களுக்கு வந்து குடும்பமா இருந்தா என்ன, அப்படி என்ன மனசு உங்களுக்கு அலைபாயுது? உங்களுக்கு எல்லாம் டைமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு வைஃப் கிட்ட பேசவே டைம் இருக்காது. இவங்க கிட்ட எல்லாம் பேச எப்படி டைம் இருக்கு? அன்னைக்கு நாஞ்சில் விஜயனோட ஒய்ஃப் அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அதுல வந்து கலந்துக்கிட்டாங்கல்ல. அப்போ ஏதோ ஒரு பேட்டியில அது சொல்லுது, இவங்க வந்து ஃபுல்லா ஷூட்டிங்னு போயிருவாங்க, என் கால் பண்ணா பேச மாட்டாங்க, நைட்டு லேட்டா வராங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நான் பிஸியா இருக்கேன் மேடம், நான் எப்படி மேடம் ஒய்ஃப் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும், துட்டு வரணும்ல, அப்போ நான் உழைக்கணும்லங்க. அப்போ பிஸியா ஒய்ஃப் கிட்ட பிஸியா இருக்கேன்னு சொல்ற ஆளுக்கு நைட்டு 2 மணிக்கு வீடியோ கால் என்ன வேலை வைஃப் கிட்ட? அப்போ உங்களுக்கு ஒய்ஃப் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணவே டைம் இல்ல. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாதம்பட்டியும் தான் சொல்றேன், ஒய்ஃப் கிட்ட பேசவே டைம் இல்ல, அவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு நேரம் இருக்கு? ஏன் இந்த கேவலமான பொழப்பு? அததான் சொல்றேன், ஒரு ஒய்ஃபா மானமா இருந்துட்டு போங்களேன். இல்ல பிடிக்கலையா, நான் யாரையுமே ஒரு ரிலேஷன்ஷிப் பிடிக்காம அதுல நான் வாழவே சொல்ல மாட்டேன். சட்டத்துல இடமே கிடையாது. உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பிடிக்கல, மேரேஜ் லைஃப் பிடிக்கலன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு நீங்க அடுத்த கல்யாணம் பண்ணிக்கலாம். சட்டத்துல அதுக்கு ப்ராப்பரா இடம் இருக்கு. இந்த மாதிரி நீங்க தேவையில்லாம உங்களை அச்சுறுத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு அந்த இதுல இருக்க வேண்டாம். ஆனா நீங்க போறது மத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கணும். ஒரு லைஃப விட்டு போறீங்கல்ல, அது வந்து மத்தவங்களை பாதிக்காம இருக்கணும். பிள்ளைங்க பொண்டாட்டி எல்லாம் பாதிச்சுட்டு என் சந்தோஷத்துக்கு நான் போறேன்னா அது வந்து ஒரு கேவலமான விஷயம் அது. சோ அதனால ஆண்களுக்கு கவனம் வேணும், பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். ஏன்னா இப்படி பிரஸ் மீடியாலாம் உங்களை சேர்த்து வைக்காது. நான் இப்பவும் சொல்றேன், அடுத்தடுத்து பல ஜாய் கிறிஸ்டாக்கள் பல வைஷுக்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், என்னதான் நீங்க கூவுனாலும் எந்த பிரஸும் உங்களை சேர்த்து வைக்காது, எந்த மீடியாவும் உங்களுக்கு சேர்த்து வைக்காது. இது வந்து நாட்டாம கதைலாம் கிடையாது, ஊரு கூட்டி சேர்த்து வைக்கிற கதைலாம் இது கிடையாது. சட்டத்துல இதுக்குன்னு இடம் வேணும், அதுக்கு ப்ராப்பரா நீங்க இருக்கணும். இல்லீகல் அடல்ட்ரியில போயிட்டு என்ன சேர்த்து வைங்கன்னா எதுவுமே பாசிபிலிட்டிஸ் கிடையாது, அதுவும் மேரேஜ் ஆன ஆளு கூட. சோ அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும், சட்டங்கள் தெரியணும் நம்ம மக்களுக்குன்னு கேட்டுக்கிறேன் நான். ஓகே மேடம், இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை நல்ல தெளிவா எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார்.